செல்வம், வளம், அதிர்ஷ்டம் எல்லாம் ஒரே இடத்தில் சேர்ந்து நிற்கும் தெய்வம் யார் தெரியுமா? அவர்தான் மகாலட்சுமி தாயார். வாழ்க்கையில் பணவரவு மட்டும் இல்லை, மன அமைதி, சந்தோஷம், நல்ல அதிர்ஷ்டம், ஆல் இன் ஒன் பிளஸ்ஸிங் கொடுக்கும் தெய்வம் அவர்தான். இன்றைய இந்த வீடியோவில் மகாலட்சுமி அருள் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றும், அவரை எப்படி வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பதை பார்க்கலாம். அப்படியே நம்ம ஓம் ஸ்ரீ தெய்வருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி தேவி என்பவர் பணம் மற்றும் செல்வத்திற்கான கடவுள். லக்ஷ்மி தேவி குடி கொண்டிருக்கும் வீட்டில் பொன்னும் பொருளும் நிறைந்திருக்கும். நம் வீட்டில் லக்ஷ்மி தேவி நிலைத்து இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வலம்பொரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும். அந்த சங்கை நாள்தோறும் பயன்படுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட், வீட்டில் குறைந்தது 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். விளக்கு கிழக்கு முகமாகவும் துணை விளக்கு வடக்கு முகமாகவும் இருக்க வேண்டும். தேர்ட் பாயிண்ட், 15 வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ, செந்தாமரை, மனோரஞ்சிதம் ஆகிய பூக்களில் ஏதாவது ஒரு பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், வெள்ளை மொச்சை படைத்து பூஜை செய்தால் புகழ், செல்வம், வியாபார விருத்தி, புத்திர பேறு, குடும்ப ஒற்றுமை ஏற்படும். 4வது பாயிண்ட், வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு விளக்கெண்ணெய் தீபம் மிகவும் நல்லது. 5வது பாயிண்ட், பூஜை அறையில் சாமி படங்களுக்கு தினந்தோறும் பூக்களை படைக்க வேண்டும். 6வது பாயிண்ட், வீட்டின் கதவுகள் மற்றும் நிலைவாசலில் கதவுகளில் குங்குமம், மஞ்சள் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்திகள் வீட்டுக்குள் வராது என்பது ஐதீகம். 7வது பாயிண்ட், வீட்டை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை துடைக்க கூடாது. மற்ற நாட்களில் துடைக்கலாம். துடைக்கும் போது தண்ணீரில் ஒரு கை கல் உப்பை போட்டு துடைத்தால் கண்திஷ்டி குறையும். 8வது பாயிண்ட், பூஜை அறையிலோ வீட்டில் முற்றத்திலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது நல்லது. 9வது பாயிண்ட், தெய்வத்திற்கு வாழை இலையில் வைத்துதான் உணவு மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும். இப்படி மகாலட்சுமி தேவியை மனமாற வழிபட்டால் நம் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மகாலட்சுமி தாயார்